ஓம் நம சிவாய திருஷ்டமலம். கைலாயம் ஆதிசிவசக்தி அவதாரம் சுவாமிஜி சிவஞானி சிவச்சந்திரன் ஞானத்தில் கைலாயம் ஆதிசிவசக்தி அருளும் அற்புதங்கள் அந்தர்ஷம் சிவலிலுமாகும். ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேர கைலாசநாதன் அடியினுள்ளிருந்து நம்மைப்பன் பேசுவது. அதாவது திருத்தணி, ஐயப்பன் கோவில், திருப்பதி இதையெல்லாம் சென்று வந்தோம், எங்கள் பிணியெல்லாம் தீர்ந்து விட்டது என்று இந்த யூடியூபில் பட்டிமன்றத்திலே லேடிஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு எவனோ ஒருவன் ஆதவன் என்று சொல்கிறார்கள். அதிலே அந்த கமெண்ட்ல பார்த்தேன், அது எவன் என்று தெரியவில்லை. ஆதவன் என்றால் அந்த ஒரு ஐந்தறிவுடைய விலங்கினம் சொல்லுகின்றான், கோவிலுக்கு மலைகளுக்கெல்லாம் சென்றால் அங்கே இருக்கக்கூடிய மரத்திலிருந்து வரக்கூடிய மூலிகை காற்று உங்கள் மீது பட்டால் அந்த நோய் தீர்ந்துவிடும் அப்படி என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் அங்கே ஆலயத்திற்கு சென்றால் ஆலயத்திலே ஆண்டவனும் கிடையாது, அவன் அருளாலும் மனிதர்களுக்கு நோய் தீராது. அப்படியா? அப்படித்தானே சொல்கின்றான் அந்த கொடியவன். அந்த ஐந்தருடைய விலங்கினம் அப்படித்தானே பேசுகின்றான். தாய்க்கும் மனையாளுக்கும் பேதம் அறியாமல் உடலுறவு கொண்டு உயிர் ஜனித்து உலகில் வாழ்ந்து எந்த விதமான சூழின்றி போய்விட அழிந்து விடக்கூடிய அந்த கொடியவன் ஆதவன் எனக்கூடியவன். அவன் கண்ணுக்கு ஏதோ கண்ணாடி வேற போட்டு கொண்டிருக்கிறான். கண்ணுக்கு ஏதாவது நோயே இல்லை, கண் தெரியவில்லையே என்னவோ தெரியவில்லை அவனுக்கு. முதலியே இந்த கண் தெரிந்தாதானே இந்த ஞானக்கண் தெரியும். இந்த கண் முன்னாடி இருப்பதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஞானக்கண் இருந்தால் நம்மை இந்த உலகில் பெற்றவர்கள் யார்கள், இந்த உலகையே படைத்தவர் யார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் படைத்தவன் கைலாயம் ஆதிசிவசக்தி தான் என்பதை இந்த ஞானக்கண்ணால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவன் ஆண்டவன் ஆறறிவுடைய மாநிலனாக இவனை படைத்தும் அதில் ஓரறிவு இழந்த ஐந்தறிவுடைய விலங்கும் அதற்கு உட்பட்ட அறிவுகள் 5, 4, 3, 2, 1, 0 இது போன்ற அறிவுடைய விலங்கினங்கள். அம்மாவுக்கும் மனைவிக்கும் பேதம் தெரியாது இவனுக்கு. கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் பேதம் தெரியாமலே உடலுறவு கொள்வானவன். அவனுக்கு தான் இறைவனை பற்றி தெரியாது. நம்ம இறைவன் தான் படைத்திருக்கின்றான், நமக்கு நோய் வருவதும் இறைவன் தான் காப்பாற்றுகிறான், படைத்ததும் இறைவன் தான், நோயை தீர்ப்பதும் இறைவன் தான், நமக்கு உணவு கொடுப்பதும் இறைவன் தான். ஆனதான் இறைவனுக்கு இறைவா என்று ஒரு பேர் உண்டு. நாம் சாப்பிடுகின்ற இறையும் இறைவன் தான். அதற்கு தான் இறைவா என்றால் என் வயிற்றுக்கு இறையும் நீதான், என் ஞான இறையும் நீதான் என்று பொருளாகும். அப்படி இறைவன் என்பது தெரியும் எனக்கு. எனவே இந்த ஐந்தருடைய விலங்கினம் சொல்லுகின்றான் அந்த ஆதவன் என்பவன், அந்த மூலிகை காற்று விழுகிறதுனால் நோய் தீர்ந்து விடுகிறது என்கின்றான். அப்படி என்றால் அந்த உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே நோயாளிகள் இருக்கிறார்கள். எல்லா ஹாஸ்பிட்டலிலும் அவர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு அந்த காட்டிலே மூலிகை காற்றிலே அங்கே உட்கார வைத்து விட்டால் என்ன, அந்த மூலிகை காற்று பட்டவுடனே நோயெல்லாம் தீர்ந்து விடும் அல்லவா? அதை செய்யலாம் அல்லவா? இவன் உலகமெல்லாம் செய்யலாம் அல்லவா? அப்படி சொல்லுங்கள். காட்டில் வருகின்ற மூலிகை காத்திலே நோய் தீர்வதாக இருந்தால் அப்போ அங்கே எல்லோரும் கொண்டு போய் அங்கே நோய் தீர்த்து கொண்டு வந்து விடலாம் அல்லவா வீட்டிற்கு? எதற்காக ஹாஸ்பிட்டல் இருக்கிறது? அப்போ எதற்காக இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான்? சொல்லுங்கள். இந்த பைத்தியக்கார மூடன் ஐந்தருடைய விலங்கு சொல்லுகின்றான், இவனை பெற்றவள் யாரோ தெரியாது, இவனுக்கு தந்தையாக இருப்பவன் எவனோ தெரியாது, அது இவனுக்கே தெரியாது. இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவனுடைய தாய் ஒருவனை காட்டி இவன் தான் உனக்கு தந்தை என்று சொன்னால் கூட அதை நம்ப மாட்டார்கள். இல்லை, நான் ஆறறிவால் அதாவது நான் என்னுடைய பகுத்தறிவால் நான் யோசிக்கின்றேன், என்னை பார்த்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, அவனை பார்த்தால் ஒரு மாதிரியாக இருக்கிறது, எனக்கு அப்பன் என்று சொல்லுகின்றாய் அம்மா, இவன் எனக்கு அப்பனாக இருக்கவே முடியாது, எனக்கு வேற யாராவது இருப்பார்கள் அப்பன் என்று சொல்லுவான். பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பாமர மூடர்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவார்கள், ஐந்தோடைய விலங்கினம் எல்லாம். எனவே இவனெல்லாம் மனிதனாக பிறந்ததே வீணு. வாயில் வருவதெல்லாம் உளறிக்கொண்டு எதையோ சோறு தின்னு கொண்டு வாழ்கின்றான். சோறு தின்னுகின்றானோ இல்லை என்ன தின்றானோ அது அவனுக்கு தான் தெரியும். காற்று மூலிகை காற்று விடுகிறது. அந்த மூலிகை காற்று என்றால் தெரியுமா பைத்தியக்காரனே? அதாவது மருந்தீஸ்வரன், வைத்தீஸ்வரன், ஆபத்தில் காப்பதால் ஆபத் சகாயேஸ்வரனாகவும் அந்த கைலாயம் ஆதிசிவன் என் நம்மையப்பன் அடிவென்ற அவதாரத்திலே உலகமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றான். நினைப்பவர்களுக்கு இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுப்பான் தூய் உள்ளத்தோடு. கொடியவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டான். நிறைய பார்த்தா விபச்சாரிக்கு பிறந்தவர்களெல்லாம் சொல்லுவார்கள் என்னவென்றால், நீ இறைவனை பார்த்திருக்கின்றாயா என்று கேட்பார்கள். நாயே, நீ பார்க்கவில்லை என்பதால் உன் முன்பிருப்பவனை நீ அந்த கேள்வி கேட்பாயா? சொல்லு. ஒருவன் பிரியாணி சாப்பிட்டிருக்கின்றான், பிரியாணி சூப்பராக இருக்குது என்று சொன்னால் அந்த பிரியாணி சரி இருக்காது என்று நீ சொல்லுவாயா? நீ பிரியாணி சாப்பிட்டிருக்கிறாயா சொல். நிறைய பைத்தியக்காராய் சொல்லுவார்கள், இறைவனை இருக்கின்றவர்கள் நம்புவேன், இல்லை என்று சொல்பவர்கள் நம்புவேன், ஆனால் நான் தான் இறைவன் ஆண்டவன் என்று சொன்னால் நம்ப மாட்டேன் என்று சொல்வான். நாயே, நீ ஆண்டவனாக இருக்க மாட்டாய். இறைவன் ஆண்டவன் அடியவர்கள் என்ற அவதாரத்திலே தான் கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாமர பைத்தியக்கார நாய்கள் எல்லாம். எவனுமே நீ சொல்லக்கூடாது அந்த வார்த்தையெல்லாம். புரிகிறதா?
நோய் காற்றிலே வருகின்ற மூலிகையிலே, மரத்தில் வருகின்ற மூலிகையிலே வந்து நோய் தருவதாக இருந்தால் அது உண்மைதான், தீரும். ஆனாலும் அப்படி என்றால் நோயிலே தீர்ந்துவிடும். அப்படின்றால் ஆலயத்திலே வந்து இறைவன் இருக்கின்றான் அல்லவா, அவன் அருளால் வந்து நோய் தீர்வதில்லையா? சொல்லு, அவனால் நோய் தீராதா? பைத்தியக்காரன் ஆயே, எவனோ ஒருவன் பேசுவதை எங்க காதை கேட்டுக்கொண்டு வந்து பேசுகின்றான் அந்த ஆதவன் என்ற பைத்தியக்காரன் ஆயி. அவனை இவனே இவ்வளவு முட்டாள்களாக இருந்தால் அவனை ஈன்றவர்கள் எவ்வளவு பெரிய வந்து அறிவிலிகளாக இருப்பார்கள், விலங்கினங்களை போன்றவர்களாக இருப்பார்கள். அனைவருக்கு ஷேர் செய்யுங்களா, இதை வந்து ஷேர் செய்யுங்கள். வந்து எல்லாருக்கும் வந்து உலகம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. 6380084253 9677518561 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. யாரும் எதனா டவுட்டாக இருந்தா இறைவனை பற்றி புரிகிறதா? ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். அதாவது இறைவனை தப்பாக பேச அந்த ஆதவனுக்கும் சொல்லுகின்றேன். அவன் ஆதவன் என்றால் எவன் என்று தெரியாது, எல்லாம் அதை கமெண்ட்லி போட்டிருக்கிறார்கள் ஆதவன் என்று. அவன் எவனோ பைத்தியக்காரன் ஆகி அவனெல்லாம் எனக்கு தெரியுமா? எனவே அவனுக்கும் சொல்லுகின்றேன், அவனை போல் ஆண்டவனை இல்லை என்று சிவன் கைலாயம் ஆதி சிவசக்தி அடியார்களையும் உண்மையான அடியார்களையும் சாமியாரை போல் வேச செய்ய போட்டுக் கொண்டிருக்கிற நாய்களையும் அல்ல நான் சொல்லவில்லை. உண்மையான சிவனடியார்களும் சிவசக்தி சமுதாயத்தையும் இந்த சனாதனம் என்று சொல்கிறார்கள். நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசுகிறேன், டைம் இல்லை. எனவே என் அம்மையப்பன் அவதாரத்தையும் என் அம்மையப்பனோட வந்து அனைத்து தெய்வ வடிவங்களையும் எவனொருவன் குறை கூறுகிறானோ அவர் அனைவருக்கும் என் அம்மையப்பன் அழிவை வழங்குகின்றேன். ஓம் நமசிவாய். திருச்சிற்றம்பலம். அடிவென்ற அவதாரத்திலிருந்து அனைவருமே அழிந்து நாசமாக்கி விடுவார்கள். அனைத்துவான இடர், பிணி, விபத்துகள், வறுமைகள், ஆவிகள், பேய்கள், அனைத்துவான தீ சக்திகளும் அவர்களுக்கு செலுத்தி அவர் அனைவருமே அவர் சந்ததியெல்லாம் அழித்து விடுகின்றான் என் அம்மையப்பன் அடிவனிலிருந்து. இன்று முதல் ஓம் நமசிவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய். ஓம் நமசிவாய் போச்சு. ஓம் நமசிவாய் என்பா போச்சு. ஓம் நமசிவாய் போச்சு. ஓம் நமசிவாய். வாயில் வந்தது உளறிக்கொண்டு வந்து பார்த்தா சோறு தின்னுகின்ற அந்த ஆதவன் என்பவன் அவனெல்லாம் ஒரு மனிதனே கிடையாது. அவனுக்கு கண்ணு தெரியாது. இது ஊனக்கண்ணே தெரியவில்லை அப்படின்றால் ஞானக்கண் எப்படி தெரியுமா அவனுக்கெல்லாம்? அறிவிலி விலங்கினம் போன்றவன், விலங்கினமாகி மனித உருவத்தில் இருக்கக்கூடிய விலங்கினம் அவனெல்லாம். ஓம் நமசிவாய். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு வந்து 11/9/2024. ஓம் நமசிவாய். திருச்சிற்றம்பலம்.